வணக்கம் மக்களே. இந்த வ்ளாகில் நம்ம சொன்ன மாதிரி போன வீடியோவில் ப்ரிப்பரேஷன் வ்ளாக் போட்டிருந்தோம், பாப்பாவோட பர்த்டே ப்ரிப்பரேஷன் வ்ளாக். ஸோ இன்றைக்கி அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்களோட அவுட்ஃபிட் பார்த்துருப்பீங்க, பர்பிள் கலரில் அழகாக ஒரு 3/4 பேண்ட் அண்ட் ஒரு ஷர்ட் போட்டிருந்தாங்க. டாப்பு, பிரேஸ்லெட்டு, அந்த ஹேர் பேண்ட் எல்லாம் மேட்சிங்காக போட்டுக்கிட்டாங்க. அவங்க தாத்தா வந்து அவளை ப்ளெஸ் பண்ணி மணி கொடுத்துருந்தாங்க. அது அழகாக ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கிட்டா. அவங்க மம்மி கிட்ட கூட கொடுக்கல. ரொம்ப ஹாப்பியாகிட்டா. இந்த ஹாப்பினஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கிஃப்ட்டு தான். இது அவங்க பாட்டியோட கிஃப்ட்டு. ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கு. அதாவது சர்ப்ரைஸாக கொடுத்தது. எப்பவுமே நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி தருவோம், இல்லைனா நீ இதை செஞ்சின்னா உனக்கு கண்டிப்பாக நாங்கள் இதை வாங்கி தருவோம்னு சொல்லுவோம். பட் ஆனால் சர்ப்ரைஸாக அவளுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நம்ம சடனாக கொடுக்கும்போதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. சர்ப்ரைஸாக அவங்க பாட்டி ஒளிச்சு வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா அவள் கேட்டு இந்த பிரேஸ்லெட்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி, அதாவது பேக்கே ஒரு சர்ப்ரைஸு, அது அன்எக்ஸ்பெக்டடாக ஓப்பன் பண்ணும்போது அதில் பிரேஸ்லெட் இருக்கா அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா அந்த கலர் பீட்ஸில் வருது இல்லைங்களா, அந்த பிரேஸ்லெட் மேலே ஒரு பெரிய க்ரேஸ் இருக்குது. அது ட்ரெஸ்ஸுக்கு கலருக்கு மேட்சாக போட்டுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கா. ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பட் என்னதான் குழந்தைங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கிஃப்டாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இப்போ கிடைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ அது ரொம்ப அந்த அதில் டால் வேறு இருந்ததுங்களா அந்த குட்டி பேக்கில். ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அதை வச்சு ரொம்ப ஷேக் பண்ணி ரொம்ப அதாவது இந்த ஒரு சந்தோஷம் தான் எல்லா பேரண்ட்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்மளால் 365 டேஸ் நம்மளால் ஹாப்பியாக வச்சுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கான ஒரு காரியமாகும். என்ன நம்ம பெருசாக எதிர்பார்க்க போகிறோம் அவங்ககிட்ட நல்லா படிக்கணும், யார்கிட்டையும் எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் நல்ல பேர் வாங்கணும் தான் நினைப்போம். ஸோ அதுதான் நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் நம்ம ரொம்ப பேம்பரிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிச்சுட்டு கொஞ்சம் வேண்டிய விஷயத்தில் கொஞ்சம் ஒரு சுச்சுவேஷனாக நம்ம இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது குழந்தைங்களுக்கு. அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொண்டு வரதுன்னு ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான். இது கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. என்னுடைய பேத்தியினுடைய 8வது பர்த்டே இன்னைக்கு. அவளுக்காக நான் ஒரு கவிதை எழுதினேன், அதை படிக்கிறேன் பாருங்க. செங்கத்தில் உதித்தாள், சென்னையில் பிறந்தாள், திருவள்ளூரில் தவழ்ந்தாள், விழுப்புரத்தில் நடந்தாள். ஈசன் அருளால் அவள் தாய்க்கு மகளாக பொக்கிஷமாய் கிடைத்தாள். 8 படிப்பை கையில் எடுத்தாள், 7 வயதை கடந்தாள். 8ஆம் அகவையில் காலடி பதிக்கின்றாள். 8 பட்டியும் அவள் புகழ் பேசட்டும், எட்டி பார்த்த இடமெல்லாம் ஒளி வீசட்டும். 8ஆ கனியும் அவள் வசம் ஆகட்டும், எண்ணிய எண்ணமெல்லாம் உலக அரங்கில் அரங்கேறட்டும். 8 திக்கும் அவள் பெருமை கூறட்டும், ஏற்றமிகு வாழ்வை அவள் கண்ணுறட்டும். எத்திசையும் மேல தாளங்கள் ஒலிக்கட்டும், நாதஸ்வர ஒளி விண்ணை பிளக்கட்டும். எண்ணி பார்க்கவன்னா அற்புதங்கள் அவள் வாழ்வில் நிகழட்டும், பெற்றோருக்கு பெருமை தந்திரட்டும். உற்றாருக்கும் உறவினருக்கும் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோவதனி என்கிற சாய் அரிஸ்ரீ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் தீர்க்க ஆயுஷும் பெற அவர்கள் குலதெய்வம் கருப்புசாமி பாப்பாத்தி அம்மாளை வேண்டிடுவோம். காரிகை வாழ்வில் இன்பம் சேர்த்திடுவோம். நன்றி, வணக்கம். ஹாப்பி பர்த்டே கோவதனி. Thank you. Thank you, Aya. அவங்க பாட்டியோட பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கிட்டாங்க. மேடம் கோயிலுக்கும் போய் பெருமாள் அழகாக தரிசனம் பண்ணிட்டாங்க. அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் அழகாக பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூட ஆஸ் யூஷுவல் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அது ஒரு மெமரபிள் ஒரு ஃபோட்டோவாக இருக்கணும், நெக்ஸ்ட் இயரில் பார்க்கணும், ஃப்யூச்சரில் பார்க்கணுன்றதுக்காக ஒரு குட்டி செல்ஃபி தாத்தா பாட்டி என் கூட அவங்க டேடி மம்மி கூட அழகாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் வேணும். அதில் கண்டிப்பாக நம்மளும் பெரிய ஒரு கோரிக்கைன்னா இதுதான், நல்லபடியாக உடம்பு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதான் பெருசாக கேட்போம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி அவளுக்காக பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக காலையிலேயே சிக்கன் கிரேவி பண்ணிட்டாங்க. நல்லா அவளுக்கு பிடிச்சது இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமானா தோசை தான் பிடிக்கும்வா. ஸோ தோசையும் சிக்கன் கிரேவியும் ரொம்ப அழகாக ஆசையாக சாப்பிட்டா. அவங்களும் நல்லா
நல்லா கொதிக்க நல்லா கமக்க ஒரு சிக்கன் குழம்பு வச்சுட்டாங்க. நல்லா அதில் ஃப்ளேவரிங் பண்ணுறதுக்காக நல்லா கொத்தமல்லி போட்டு நல்லா கொடுத்தாங்க. அவ்வளோ வந்து ஆசையாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சண்டே ஆச்சே, கண்டிப்பாக நம்ம ஒரு நான்வெஜ் இல்லாமல் முடியுமா? ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியை வந்து அவங்க ஆயா கையால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அந்த டேவை வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்பெஷல் சைல்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்க மம்மி. ஸோ அங்கே போயிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வந்து என்கேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டு பண்ணாங்க, குழந்தைங்க டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களுடைய வேர்ல்டில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கான உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப எதுவுமே தெரியாது இல்லைங்களா? இப்போது நார்மலாக இருக்க குழந்தைங்களே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா கூட இருக்கிறவங்க நம்ம வந்து கொடுக்குற ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ அதை வந்து அவங்க அம்மா, அதாவது பாப்பாவோட அம்மா என்னோட அக்கா வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. நிறைய குழந்தைங்க வந்து கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? ஸோ இது நம்மளால் வந்து ரெகுலராக இதெல்லாம் பண்ண முடியுமானா அந்தளவு கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்தாருன்னா நம்ம பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் நம்மள இந்த மாதிரி மெமரபுளான டேவை வந்து குழந்தைக்கும் நல்லபடியாக ஒரு எக்ஸ்போஷர், நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கணும். அதாவது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நல்லா டான்ஸ் ஆடினாங்க. நல்லா அதாவது அவங்களோட லைஃப்பில் அவங்களுடைய உலகத்தில் அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க. உலகத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூழலே வந்து தெரியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்க கண்டிப்பாக குழந்தைங்களோட வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நிறைய பேர் வந்து பராமரிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து கண்டுபிடிச்சி தெரிஞ்சவங்க கூட இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணணும். நம்மளுக்கு பக்கத்தில் யாருக்கு என்ன தெரியுதோ, என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுதோ அதை ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களுக்கு வந்து அதை ரீச் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி அவங்க 3rd இயரில் நினைக்கிறேன், 3rd இயரா 2nd இயரான்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஆக்சுவலி ஒரு ஸ்டேஷனில் இருக்கும்போது வேறு ஊரில் இருக்கும்போது அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்த மாதிரி. அதை வந்து நம்ம பெருசாக வந்து இது பண்ணலாம். நிறைய ஸ்ட்ரென்த் இருந்தது. ஆக்சுவலி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசான வரைக்கும் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கேப் விட்டுருச்சு. ஸோ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய அந்த இதை வந்து நம்ம வந்து கேள்விப்படும் போது கண்டிப்பாக நம்ம வந்து கடவுள் வந்து செய்ய வைப்பார். நம்ம நினச்சா அதை செய்ய முடியாது, கடவுள் நினச்சா தான் நம்ம செய்ய முடியும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அழகாக கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு 4 பேர் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டை வந்து நம்ம கொடுத்தோன்ற ஒரு சந்தோஷம் எண்ட் ஆஃப் த டேல இருந்தது. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பாட்டு பண்ணாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் பலூன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ பலூன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது அது அவ்வளோ ஒரு சவுண்டு, அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நிறைய வந்து நீடு இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் வந்து நல்லா சொஃபஸ்டிகேட்டடாக இருக்க குழந்தைங்க என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய வச்சுருக்காங்களா. பட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து செய்யணும். இது வந்து ஆக்சுவலி நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கோம், இந்த கைக்கு செய்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாது தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு 4 பேருக்கு ரீச் அவுட் ஆகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ஏன்னா நிறைய பேருக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கையில் வந்து என்ன சொல்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரீச் ஆகணும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்பெஷல் சைல்டுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பு, துணி கொடுக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணலாம், இல்லை ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனல் எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணலாம், நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து பாப்பாவோட பர்த்டே அன்றைக்கி கொடுத்ததுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய திருப்தி. அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு சில எக்ஸ்பென்சஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ், பாப்பாவோட பேரண்ட்ஸு. ஸோ அதை அப்படி போது பார்க்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் ஒரு மொமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து 8th பர்த்டே. ஸோ வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து 8 மரக்கன்று வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அது பிளான் பண்ண மாதிரியே அழகாக ஆக்சுவலி 8ன்றது பிளான் பண்ணலை, மரக்கன்று வைக்கலாம், ஒரு 2-3 வைக்கலாம். நாங்கள் அதுக்கப்புறமா பாப்பாக்கு 8 வயசு ஆகுது, நம்ம 8 நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வைக்கலாம். அட்லீஸ்ட் இன்னைக்கு இந்த இயர் இந்த பர்த்டே அன்னைக்கு 8 வயசு ஆகுது, அப்போ கண்டிப்பாக 8 ஒரு மரக்கன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரியே அன்எக்ஸ்பெக்டடாக தான் இது ஒரு மரக்கன்றுன்னு நினச்சாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக என்னென்ன மரம் வச்சாங்க அப்படி பாப்பா கையாலேயே வைக்கணும்னு அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. என்னென்ன வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளை, பலா மரம்,
அதுக்கப்புறம் கொருக்கலிக்காய் 2 மரம் வச்சாங்க. அதுக்கப்புறம் மாமரம் வச்சாங்க, எலுமிச்சம்பழம் மரம் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6 ஒரு இடத்துலையும், இன்னொரு 2 இடத்துல பாருங்கள் பாப்பா தண்ணி ஊற்றுறாங்க. ரொம்ப நல்லதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குளோபலுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது. இது அழகாக ரெகுலராக வளரும் போது இதோட வளர்ச்சி பார்த்து அவ்வளோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மரக்கன்றுகள் வைக்கிறதால ரொம்ப நல்லது. அதாவது நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கொடுப்போம். அதே மாதிரி இன்னும் 2 என்ன சொல்கிறது, ஒரு 2 பழச்செடி வந்து வேற ஒரு இடத்துல வச்சாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யா பழமும் சப்போட்டா பழமும் வச்சாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8 மரக்கன்று வந்து வச்சாங்க. அது கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. பாப்பாவோட பர்த்டே வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஹேபிட் ஆகிடும். இப்போ 8 வச்சாங்களா, அடுத்தது அவங்களே க்ரோ ஆகும்போது அவங்களே வந்து கேட்டு வைக்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ மெமரபிளாக இருக்கணும். அதாவது சமுதாயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம் செய்யணுன்றது கண்டிப்பாக ஒரு விதை மாதிரி அவங்க குழந்தைங்க மனசில் வந்து விதைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களே வந்து அவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளுக்கும் வந்து ஒரு ஐடியாஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்சது 8 தான் வைக்கணும். அப்படில இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் நம்பராக வரணும், ஒரு மெமரபிள் நம்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணாங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு செடி தான் வைக்க முடிஞ்சாலும் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், மற்றவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், நீங்களும் இதை செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இதை ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, பாப்பாக்கும் இது ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் இயர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஆட் ஆன் பண்ணணும், வேறு ஏதாவது அடிஷ்னலாக வந்து ஆட் ஆன் பண்ணணுன்றது என்னுடைய குட்டி ஒரு வேண்டுகோள். அடுத்தது நம்ம அங்கே போயிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போயிருந்தோம்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து அழகாக கார்டனிங்கில் நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் லைட்டாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பராமரிக்கிறாங்க. அவங்கள வந்து அந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க், அது ஒரு பெரிய பொறுமை வேணும். ஸோ அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குடுப்பனை இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நம்ம காது கேட்டும் போது கடவுள் என்ன பண்ணுறது அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை நம்மளால் முடிஞ்சது ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து என்ன செய்கிறோம், இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் செய்கிறது தான் இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குட்டி பார்க்கு. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க பாப்பா, இந்த பார்க்குக்கு போகணும், பார்க்குக்கு போகணுன்னு. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மம்மி வந்து அங்கே பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதில் வந்து எல்லாமே ஆக்சுவலி விளையாடுறது வந்து இது வந்து சீசனிங் டைமில் தான் ரொம்ப பிஸியாக இருக்கும். நல்லா வந்து பயங்கரமாக லைட்டிங்லாம் போட்டுருக்கும். அங்கே தண்ணிலாம் வந்து ஃப்ளோட்டிங்லாம் இருந்து வாட்டர் ஃபால்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து சும்மா ஒரு ரைடிங் ஒரு 10 to 15 minutes தான் இருந்திருப்பாங்க. பட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டச் அப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு மெமரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதையும் போட்டாச்சு. அந்த டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இருக்கும், நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கணும், கேரி ஓவர் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நம்ம பாசிட்டிவாக வந்து ஒரு அந்த பாசிட்டிவோட அப்ரோச்சோட போகும்போது எல்லாமே நம்மளுக்கு வந்து பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்குமா, ஏதோ வந்து போனோமா, சாமியை கும்பிட்டோமா, ஓகே நெக்ஸ்ட் இயரை பார்க்கலாம், அந்த அன்றாட வேலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். எப்போ இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகும் போது இது மாதிரி இப்போ நம்ம கிட்ட இருக்க, அதாவது நம்மளை நம்பி இருக்க குழந்தைங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்பெஷலாக வந்து ஆட் ஆன் பண்ணி செய்ய அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளசண்ட்டாக இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அவளை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க அம்மா வந்து என்னென்ன எக்ஸ்போஷர் அதாவது நம்ம ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா அவள் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்போ அவளை என்கேஜாக வச்சு அவளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறதுன்றது பாப்பா மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் நீங்கள் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவள் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்கள வந்து ஹாப்பியாக ஒரு மொமெண்ட்ஸும் ஒரு மெமரிஸும் க்ரியேட் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் அவங்க வளர்ந்துட்டாங்க, ஒன்ஸ் ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா அவங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய கோலே வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரியான ஒரு குட்டி, அதாவது அந்த ஏஜில் வந்து நல்லா விளையாடணும், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா வந்து கேரிங் பண்ணணும், அதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் நீங்களும் அந்த மாதிரியான கேரிங் அண்ட் லவ்விங் அண்ட் சப்போர்ட் கொடுத்தாவே போதும். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களுடைய திங்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைடாக இருக்கும். அதாவது ஒரு குறுகிய வட்டத்தில் வந்து குழந்தைங்களை வைக்காமல் கொஞ்சம் நல்லா ப்ராடாக திங்க் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதே மாதிரி எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறோம், இது வந்து மற்றவங்களுக்கும் வந்து இந்த டே வந்து உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரு விதையை வந்து விதைச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஏன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் வந்து அறுவடை செய்வோம் இல்லைங்களா? அதனால் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்டை வந்து கொடுத்துட்டே இருக்கணும். இந்த சாக்லேட்ஸ் கூட எதுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம்? நம்ம சந்தோஷமாக இருக்கோம் இன்றைக்கி, அதே மாதிரி நம்மளோட சந்தோஷம் மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகணுன்ற மாதிரி தான் அந்த சாக்லேட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாட்டை மட்டும் நம்ம அதை கொடுத்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது நல்ல பெரிய விருட்சமாகி அது ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வரும். கண்டிப்பாக அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் இன்வால்வ் ஆகிற எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டிங்க இல்லைங்களா, அந்த பேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக பிரதிபலிக்கும். அது சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்தாங்க அவங்க பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸு. ஸோ இந்த பேக் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பிங்க் கலரில் வெல்வெட் கலரில் இருந்தது. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் டெடி பேர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டேயில் கேக் கட்டிங் டே அப்படின்னு சொல்லியாச்சு இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, கேக் கட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே பாப்பா ரொம்ப ஆசைப்படுறாளே, அதனால் நம்ம வீட்டில் இருக்க ஒரு 4 பேர் மட்டும் வச்சு குட்டியாக கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணி கட் பண்ணாங்க. மேடம் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் கேக் கட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எந்தளவுக்கு. ஏன்னா கேக் கட் பண்ணுறதுன்றது ஒரு குட்டி பாப்பா அதை செலிப்ரேட் பண்ணுறது. அடுத்தடுத்த லெவல் போகும்போது அது அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், இல்லை கோயிலுக்கு போகலாம், அங்கே இருக்கவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட், லைக், ஷேர்